guys, welcome to Travel Channel. பார்க்குற சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா போரூர்ல ரீசெண்ட் டைம்ல ஓப்பன் பண்ண எம்எஸ் சுவாமிநாதன் வெண்டலண்ட் பார்க் தான் வந்திருக்கிறோம். இந்த பார்க்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த பார்க்கு எத்தனை மணிக்கு வரலாம், நிறைய டவுட் உங்களுக்கு வருதுல. அப்பனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இந்த பார்க் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பார்க்குள்ள வந்தோன்னா என்ட்ரன்ஸே ரொம்பவே அழகா இருந்தது. இந்த இடத்துக்கான என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ தான். ஃபீஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரேட்டை. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா உள்ள வந்து சின்ன சின்ன மெயின்டெயின் ஒர்க் போகுது, அதனால ரேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த பார்க்கான டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 5 to 10, ஈவினிங் 4 to 9. இதுதான் இந்த இடத்துக்கான டைமிங். இப்ப மத்த விஷயம் எல்லாம் பார்த்துலாம் வாங்க. மினி வேடந்தாங்கல் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அழகான லேக் வியூ பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்க பாருங்க கொக்கு நாரெல்லாம் பறவைலாம் வந்து பக்கத்துல இருக்குது. மேபி நீங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராகவே இருக்குது. இந்த பார்க்கு ஈவினிங் டைம்ல ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல லைட்டிங்லாம் போடுவாங்க, அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஃபேமிலி பசங்களோட வந்து கண்டிப்பா இந்த பார்க்கு நீங்க விசிட் பண்ணலாம். நிறைய ஃபேமிலி இந்த இடத்துல வந்துட்டே இருக்கிறாங்க, நம்மள பார்த்துட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த பிளேஸ் பார்க்கும்போது இந்த லேக் வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும். அங்க கொஞ்சம் காட்டுங்க அந்த லேக் வியூ பாயிண்ட். காய்ஸ், இதோட இந்த இடத்துக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்லை. இப்போ நம்ம அடுத்தது எங்க போறோம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான ஆக்டிவிட்டி ஏரியா சைடு தான் போறோம். அதாவது பிளேயிங் ஏரியா சைடு போறோம். இப்போ இந்த இடத்துல வந்து சன்செட் ஆகிற அந்த வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லேக் வியூ பார்க்கறதுக்கு அல்டிமேட்டுங்க. ஈவினிங் டைம்ல கண்டிப்பா வாங்க, ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான ஒரு வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நான் அடுத்தது எங்க போலாம்? இந்த பார்க்கோட நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்குதுங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்கங்கே டஸ்ட்பின்னு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி வைஸ் வந்து எல்லாமே செம்ம சூப்பராக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பிளேயிங் ஆக்டிவிட்டி ஏரியா சைடு பார்க்குறோம். அங்கே வந்து அடல்ட் விளாடக்கூடிய பிளேயிங் ஏரியாவில் குழந்தைங்களும் விளாட்றாங்க. அது உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துச்சு வச்சுங்களேன், அது நம்மளுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களை வந்து பார்த்து பத்திரமா விளாட விடுங்க. இப்போ இந்த பார்க்கை 1 by 1 பார்த்து முடித்தோம். உண்மையிலே நேச்சுரலுக்கு வந்து குறைஞ்சதே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருக்குது. செம்மொழி பார்க் அடுத்தது இந்த ஒரு பார்க்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வரணும், ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்கெண்டு இந்த பார்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பார்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த இடத்துக்கான லொக்கேஷன்லாம் நம்ம சேனலுக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு டவுட் வந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த பார்க்கில் ஃபுட் கோர்ட் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணல, இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் அதாவது ஸ்நாக்ஸ் அதுமாரி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு வரலாம். வரும்போது வாட்டர் பாட்டிலாம் கொண்டு வாங்க. பக்கத்தில் நியர்பை வந்து கடை எதுவுமே இல்லை. பார்க்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. அதனால வந்து சாப்பிட்ட கவர்லாம் வந்து டஸ்ட்பினில் போட பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்க்கு ரொம்பவே அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதேமாரி நம்மளும் வந்து நீட்டாக வச்சுக்கணும், நம்மளோட கடமை அது. ஓகே,
விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபேஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நாங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் தான் இந்த பார்க்கை வந்து ஷூட் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் டிஎஸ்எல்ஆர் கேமரா அலோவ் பண்ணல, ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து தடுத்து நிப்பாட்டாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் அது கிளியராக சொல்லலை. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து பப்ளிக் க்ரௌடு அதிகமாக இப்போ வருது, அதனால் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பர்டிகுலராக அந்த ரீசனுக்காக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து ஷூட் பண்ணாதீங்க சொன்னாங்க. ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாமா, நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா கொண்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் இன்னும் அலோன்ஸ் பண்ணலை, அதை இப்போ தற்சமயம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து அது ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த பார்க் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது. இப்போதைக்கு எந்த டோக்கன் சார்ஜும் இவங்க சார்ஜ் பண்ணல, அதனால் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க் பண்ணிட்டு போயிடலாம். பார்க் பண்ணும்போது மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுது, ஆனால் அது பக்கத்தில் தான் இந்த பார்க் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் வாங்க. கைஸ், இந்த பார்க்கை பற்றி நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த பார்க்கு நீங்கள் ஃபேமிலியோட பசங்களோட தாராளமாக இந்த பார்க்கு வரலாம். நான் சொன்னக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் பாய் கைஸ்.